தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. ஆமென் ஆமென். தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. உரலா சதனாரி பனலரா. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க. பரபலது நலபரதரலா பலபனத நல மரதரலா. உம்முடைய அபிஷேகம் எங்கள் ஆலயத்திலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் தேடுகிற அனைவருமே உண்டாகட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். ஆமென் ஆமென். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடபரபலத நலபரதரலா ரிபனலதடரதடாமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாக குறை நீக்கும் வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஆமென் வாழ்க. உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரம். குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. உரலா சதடாலி பனாரதடா நிதனா. ஆமென் ஆமென். ஓரி நமரபனது நலபரதரலாம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் ஆலயத்திலே கடந்து வரட்டும். உம்முடைய கிருபை எங்கள் ஆலயத்திலே கடந்து வரட்டும். உம்முடைய மகிமை எங்கள் ஆலயத்திலே கடந்து வரட்டும். உம் நாமம் வாழ்க. ஐயா ஐயா வாழ்க. ரிபலா சதடா ரிபனாலதனா ரிதனா. ஆமென். நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஆமென் வாழ்க. உம் நாமம் வாழ்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளை இந்த ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தேடுகிற அனைவருமே பரிசுத்தமாகட்டும். இங்கு பாடுகிற யாவரும் உமக்கு மகிமை செலுத்தட்டும் ஆண்டவரே. வந்த விதமாக அல்ல, நிறைவான சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா ஆயுதங்களையும், மாம்சீக எண்ணங்களையும், வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுத்தீர், அந்த முடவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுத்தீர். ஆலயத்துக்கு கடந்து செல்லாதவன் அன்று கடந்து சென்று தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து அவருடைய வாழ்க்கை மாறினது போல இந்த நாளிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக.
கர்த்தாவே, நீர் ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நல்ல தேவன். அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த தெய்வத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் ஒன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். ஒன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த, வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த, ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும், ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை
ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் திரியேக தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவாம், வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவாம், வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவருடன் நெருங்கிடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமக்கும்படி ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து இங்கே கடந்து வந்தார். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமாக. வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்துவீராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய வருகைகள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் இனிமையானவர், அவர் கேடகமானவர், அவர் கோட்டை, அவர் துருகம், அவர் நம்பிக்கை. வெளிப்படுத்தல் விதமாய் வாசிக்கிறோம். மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சூரியனை காட்டிலும் பிரகாசமானவர். இந்த தெய்வத்தை துதித்து இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு. அழகானவர், 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 அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. ஆமென். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு.
காத்திடும் தாயுமானவர், கண்மலையும் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். ஆமென். என்றென்றும் நடத்திடும் எந்த நேசர், என்றென்றும் நடத்திடும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர் அருமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவரே. இயேசு 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 அவரே. இயேசு இயேசு இயேசு. ஆமென். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் ஒரலபரதலரிவனதரமே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவரே. இயேசு 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 அவரே. இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டினில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். இயேசு அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவரே. இயேசு 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 அவரே. இயேசு 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 அவரே. இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை அவர் மீட்டார். இளங்கிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டார் உங்களுக்காக எனக்காக. ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை நீர் மீட்டீரே. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் அவர் மகிமையின் ராஜா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லாத நன்மைகளை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை
ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவனை தந்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கி நீரே, சாபமெல்லாம் நீக்கி நீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கி நீரே, சாபமெல்லாம் நீக்கி நீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உரளிவனதனலரதனலரா. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நீர் எங்க வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் வல்லவர். ஆமென். பல கோடி நன்மை செய்தீரே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. பல கோடி நன்மை செய்தீரே ஆண்டவரே. சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே நாங்க பட வேண்டிய பாடுகளை நீர் பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மீது பட வேண்டிய அடிகள் மீது பட்டதப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிருபாசனத்தண்டையிலே சேர தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய ரத்தத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினீரே ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிற கர்த்தரை பாடலை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ. பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ. பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே ஆராதனை.
ஆக்கின்றே கரைபடாத மகளாக நிறுத்தி நீதான் பார்க்கின்றே வல்லமையோரல ரிபன சதடல ரிபன வலதடலராய் ஆமென் 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 தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினில் நீங்க. அல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே, பரிசுத்தம் உள்ள தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக தந்தரளி எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்த நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மிகுந்த கிருபையோடு நீர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்துக்கு கண்டு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வேதித்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலும். பேசுகிற அடியானையும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பேச ஆவியானவர் பேச வேண்டியதை சொல்ல கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய செய்தியின் ஆதாரத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நாம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். ஏன் பலப்பட வேண்டும் என்றால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய். பிசாசு மிகவும் தந்திரமுள்ளவன் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது பிசாசானவனை குறித்து நாம் நன்றாக முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய். பிசாசின் தந்திரங்களும் அவற்றை எதிர்த்து நிற்பதும் என்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்களோடு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அல்ல, அதிகாரங்களோடு அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. விசுவாசிகளாகிய நமக்கு போராட்டம் யாரோடு உண்டு என்றால், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையால் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது, அவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் பொழுது, நாம் யாருக்கு எதிர்த்து நிற்க முடியும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுன்னு சொன்ன உடனே நம்ம உடனே ஒரு பெரிய பிசாசு, பேய், பில்லி சூனியம் இவைகளெல்லாம் பற்றி இல்லை. பிசாசின் தந்திரங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்கிறது என்றால் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. 3 வானங்களை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 14 வருடத்திற்கு முன்பாக கர்த்தருக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நாம் காண்கின்ற நம் கண்களுக்கு மேலே இருக்கிற வானமண்டலம், அதற்கு மேலே ஒரு வானமண்டலம் இருக்கிறதுக்கு, அதற்கு மேலே 3வது வானமண்டலம், அதற்கு மேலே ஆண்டவராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கின்ற போன்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் தெளிவாக 3 வானங்களுக்கு மேலாக சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1வது வானத்திற்கும் 2வது வானத்திற்கு இடையில தான் தள்ளப்பட்ட பிசாசானவன் வான மண்டலங்களுடைய சேனைகளோடு போராடி வருகிறான் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் பாருங்க, யாரோடு போராட்டம்? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவருடைய சீஷனாக இருந்து தேவன் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டு தேவ பிள்ளைகளாக மாறி விசுவாசிகளாக அந்த கிறிஸ்துவ பாதையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின முன்மாதிரியிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நாம் விரும்பி அப்படியாக பயணிக்கிற நமக்கு நம்மை மீது தான் பிசாசுக்கு என்ன செய்வான்? கண் வைக்கிறான். நம் மீது அவன் போராடி, ஏன்னா அவனுடைய கேங்கில் இல்லைன்னா அவனுடைய கிளப்பில் அவனுடைய பிள்ளைகளை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவங்க அதில் தான் இருப்பாங்க, அதிலிருந்து வெளியே போகக்கூடாதுன்னு தான் பார்ப்பான ஒழிய அவனை பற்றி கவலை இல்லை. நம் மீது அவன் என்ன செய்வான்? கண் வைப்பான். அப்போ அவனோடு எதிர்த்து பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு திராணி உள்ளவர்களாக அவனுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அப்போ பாருங்க, பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு என்ன செய்யணும்? அப்போ தெரிந்திருக்க வேணும். தெரியாததில் அல்லவேன்னு அவர் சொல்றாரு. பிசாசின் தந்திரங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும். சாத்தான் பிசாசு என்று நாம் பார்க்கும்போது சாத்தானை குறித்த ஒரு சிறிய ஒரு நாலேஜாவது நமக்கு இருக்கணும். ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அந்த ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருதில் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் முதலாவது படைத்த பூமியும் உலகமும் எப்படி இருந்தது? வானமும் பூமியும் பர்ஃபெக்ட் கிரியேஷனாகத்தான் இருந்தது. அதற்கு பிற்பாடு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் 2வது ஆண்டவர் சிருஷ்டித்த காரியங்கள். இந்த 1வதும் 2வதும் வசனத்துக்கு இடையில இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கணக்கிட்டு சொல்ல முடியாத அந்த ஆண்டுகளுக்கு இடையிலே தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததாக நாம் அறிகிறோம். வேதத்தின் அடிப்படையில் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிசாசானவன் கேருபாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆண்டவர் ஆதியிலே தூதர்களை படைத்தார். தூதர்களை படைக்கும் பொழுது கேருபை அவர் பாதுகாப்புக்கென்று கேருபை படைக்கிறார். அவன் வானத்தின் மேல் ஏறுவேன், அவருக்கு ஆண்டவருக்கு எதிராக அவன் செய்த நிமித்தத்தின் காரணமாக அவன் தன்னைத்தான் உயர்த்த வேண்டும் என்று நினைத்த நிமித்தமாக இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தெரியும். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனங்களில் 12 முதல் 19 வசனங்களில் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அவன் தன்னை கர்த்தருக்கு மேலாக உயர்த்த வேண்டும் என்று நினைத்த பொழுது அவனையும் அவனுடைய தூதர்களையும் ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள்தான் இந்த பெரிய சேனை, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை. அவர்களோடும் அவர்களுக்கும் நமக்கும் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்கிறது. மிகவும் தந்திரமானவன் பிசாசானவன் கர்த்தருடைய பிள்ளைகளை மேதான் அவன் கூறி வைப்பான். பாருங்க, யோபுவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யோபுவை சுற்றி நான் என்னென்ன, அவன் பிசாசு கேட்குறான், நீர் அவனை வேலி அடைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் யோபுவை குறித்து ஒரு 3 he put hedges around Job. எப்படின்னா 3 வேலிகளை ஆண்டவர் போட்டார். ஒன்று, யோபுவுக்கு சுற்றி ஒரு வேலியை அடைத்தார், அவனையும் அவன் பிள்ளைகளையும் சுற்றி ஒரு வேலியை அடைத்தார், அவனுக்குள்ளான பொருட்களை எல்லாம் வேலி அடைத்தார்.
அப்படி ஒவ்வொரு வேலையாக ஆண்டவர் எடுக்கும் பொழுது தான் பிசாசானவன் அது மேல் கை வைத்தான் என்று பார்க்கிறோம். நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படி இரத்த கோட்டைக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த கோட்டைக்குள்ளே நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து நம்மை சிலுவையிலே மீட்டு ரட்சிப்பை கொடுத்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக்கிற நமக்கு இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு அரணுக்குள்ளாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கும் பிசாசானவனுக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவன் நம்மை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் என்று அவன் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள. நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவனை நோக்கித்தான் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரோடு நீங்கள் நெருங்க ஆண்டவரோடு நீங்கள் உறவாட அதிகமாக ஜெபிக்க உங்கள் மீது கண் வைப்பான். அவனுடைய தந்திரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் அன்றாட வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சில குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட காரியங்களிலே ஊடுருவி வருகிறான், எப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மை தந்திரமாக அவன் வஞ்சிக்கிறான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக பிசாசினுடைய கேரக்டரில் ஒன்று, அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பெருமை உள்ளவன். பிசாசு பெருமை உள்ளவன். பெருமை நிமித்தமாக தான் அவன் என்ன பண்ணப்பட்டான்? கேருபாக இருந்த அவன் தள்ளப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவன் ஒரு வாசிங்க, எசேக்கியேல் 28:12 வாசிங்க. எசேக்கியேல் 28. நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அவன் பூரண அழகுள்ளவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகல. 28:17 வாசிங்க. 28:17 வாசிங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. உன் அழகினால் அவனுடைய இருதயம் என்ன ஆயிட்டு? மேட்டிமை ஆயிட்டு. மிகவும் அழகாக சிருஷ்டிக்கப்பட்ட கேருப்பவன். ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் அவனை தூதர்களில் ஒருவனாக கேருபாக அவன் சிருஷ்டி போடும்போது அவன் எப்படி இருந்தான்? பூரண அழகு உள்ளவனாக இருந்தான். அவன் அழகில் நிமித்தமாக அவனுக்கு என்ன வந்தது? பெருமையான எண்ணங்கள் மேட்டிமை ஆகிவிட்டது என்று, அவன் இருதயம் மேட்டிமை ஆகிவிட்டது என்று பார்க்கிறோம். முதலாவதாக இந்த பிசாசின் குணத்தில் ஒன்று என்னன்னா, பெருமை உள்ளவன். அவன் பெருமையான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே எப்போதும் விதைத்து நம்மளுடைய எண்ணங்களை தந்திரமாக நம்மை பெருமை உள்ளவர்களாக மாற்ற அவன் துடிப்பான். நம்ம எப்படி தான் இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது சில காரியங்களில் அவன் நம்மை பெருமை உள்ளவனாக மாற்றுவான். பெருமை என்று சொல்லும் பொழுது 4 விதமான பெருமைகள் இருக்கிறது. ஒன்று ஃபிசிக்கல் ப்ரைட், அதாவது நம்முடைய அழகை குறித்த பெருமை. இன்டலெக்சுவல் ப்ரைட், நம்முடைய அறிவை குறித்த பெருமை. ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், ஆவிக்குரிய பெருமை. மெட்டீரியல் ப்ரைடு, எனக்கு இவ்வளவு இருக்கிறது அவ்வளவு இருக்கிறது, நம்முடைய செல்வத்தை குறித்து, நமக்கு இருக்கிற பொருளை குறித்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பெருமைகளை சொல்லலாம். 4 வகையான பெருமைகள். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டு வந்து அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அவன் நம்மை சோதிப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தாழ்மையை கற்று தந்திருக்கிறார். அவர் சிலுவை மட்டும் என்ன செய்தார்? தம்மை தாழ்த்தினார் என்று சீடரின் கால்களை கழுவினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தாரு. ஆனால் இவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, பெருமையின் ஆவியை கொண்டு வருவான். சும்மா நீங்கள் இருந்தாலும் ஒருத்தன் சொல்லுவான் அவங்ககிட்ட வந்து, உங்களுக்கு என்ன பிரதர் 40 வயசு தான் ஆச்சா, உங்களை பார்த்தா 25 வயசு மாதிரி இருக்கேன்பான். உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு 2 ஸ்டெப்பு மேலே கால் மேலே நிற்கும். அதே மாதிரி பெண்களை சொல்லுவான், ஆண்களை சொல்லுவான். இப்படியாக உங்களை சொல்லி உங்களை பெருமை உள்ளவனாக அவன் மாற்றுவான். உங்களை பற்றி சொல்லுவான், நீங்கள் உங்களை மாதிரி ஒரு காரியத்தை சொல்ல முடியாது, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, என்ன அழகாக பேசுகிறீங்க, எவ்வளவு ஞானம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி உங்களுடைய படிப்பை குறித்து உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே என்ன வரும்? ஒரு பெருமை நமக்குள்ளாக வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல், உங்களை மாதிரி பாட்டு போட முடியாது பிரதர், உங்களை மாதிரி மியூசிக் வாசிக்க முடியாது பிரதர், உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது பிரதர், நீ பிரசங்கம் பண்ண நீ முடித்த உடனே அவன் தப்புன்னு சொல்லலை அதுக்காக. ஆனால் இப்படிப்பட்ட கிரியைகளை அவன் சொல்லி உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக பெருமைகளை கொண்டு வர மிகவும் தந்திரசாலியாக அவன் இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவன் செய்வான். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் பிளஸிங். ஒரு காலத்தில் இந்த சபையில் அந்த நாட்களில் இருக்கும்போது சொன்னார், என்னை விட இந்த சபையில் பெரிய பணக்காரன் யார் இருக்கிறான் என்று கேட்டார். அவர் இங்கே இல்லை, ஊருக்கு போய்விட்டார். அப்படிப்பட்ட சொன்ன நாட்களும் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
எல்லாம் கொண்டு வந்தது இல்லை, கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை. நம்ம துபாய்க்கு வரும்பொழுது எம்டி ஹேண்டாக தான் வந்தோம். கர்த்தர் கிருபையாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், சில வசதிகளை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு போட்ட பிச்சையாகத்தான் நம்ம நினைச்சேமணும். ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அதை நினைத்து ஊரில் நான் அங்கே தோட்டம் வச்சுருக்கேன், ரப்பர் எஸ்டேட் வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன்னு சொல்லி பெருமைப்படுவதில் ஒன்றுமே இல்லை. யோபு சொல்லுகிறான், நிர்வாணியாக தாயின் கற்பத்தில் வந்த நிர்வாணியாய் போகிறார். ஒருத்தன் சொன்னான், பாட்டு பாடினான், தமிழ் புலவன் ஒருவன், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடான்னு சொன்னான். அவன் ஆண்டவர் அறியலை. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகிறது ஒன்றுமில்லை. எதை குறித்தும் திஸ் டூ ஷால் பாஸ் அவே, இதுவும் என்ன செய்யும்? கடந்து போகும். வேலை பார்த்துட்டு இருக்கோம், சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கு, மாதம் மாதம் நல்ல கைக்குள்ளுற செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு நம்ம நிலைமை எல்லாம் மாறி போய் விடுகிறது. வேலை இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. ஆடி அடங்கி விடுகிறோம் அல்லவா? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மனதிலே கொண்டு வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் பெருமை இல்லாதவர்களாக, நம் தாழ்மை உள்ளவர்களாக பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரும்போது நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். தேவ பலத்தோடு கூட, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். சும்மா ஒரு கருப்பாக ஒரு உருவம் வந்து இயேசு நாமத்தில் அது அல்ல. பிசாசின் தந்திரங்களை அறிந்து அவனுடைய செய்கைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இரண்டாவதாக, பிசாசானவனுடைய குணங்களில் ஒன்று ரெபல்லியன் ஸ்பிரிட். எப்போதும் என்ன செய்வான்? எதிர்த்து நிற்கும் ஒரு 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 ஸ்பிரிட் உள்ளவன். பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் அவனை படைக்கும் பொழுது, ஏசாயா 14, 12, 15 வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். போதும் பிரதர். வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ரெபல்லியன் ஸ்பிரிட் அவனை உண்டாக்குனதே, கிரியேட் பண்ணதே ஆண்டவருக்கு மேலாகவே அவன் என்ன பண்ணான்? எதிர்த்து இருக்கிற ஒரு குணமுடையவனாக இருந்தான். அவன் அகதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிசாசின் செய்யை தான் ஒன்று ரெபல்லியன் ஸ்பிரிட். அந்த அவனுடைய குணமாகிய ஒரு ரெபல்லியன் ஸ்பிரிட்டை எதற்கும் எதிர்த்து நிற்பது. ஒரு தலைமைக்கு கீழ்பட்டு இருக்கின்ற ஒரு குணாதிசயம் இல்லாதபடிக்கு அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வான்? விதண்டாவிதமாக பேசுவான். மூப்பர்களுக்கு சபையில் கீழ்ப்படிந்து இருப்பது அல்லது வாலிபர்கள் அவை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அப்படி இல்லை, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஞானத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். எங்கே இருந்தால் குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ரெபல்லியன் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு 14, 13 வயசு வரும்போது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் என்ன செய்வான்? பதிலுக்கு வித்தியாசமாக தான் பேசுவான். ஒரு ரெபல்லியன் ஸ்பிரிட் வரும் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த நேரத்திலலாம் என்ன செய்யணும்? ராத்திரி பிள்ளைங்க அவங்க தூங்கிட்டாலும் தெரியாமல் அவங்க தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி, நீங்கள் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஸ்பிரிட் எல்லாம் மாறி போகும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த 12, 14, 16 வயசு வரைக்கும் ஒரு ரெபல்லியன் ஸ்பிரிட் வரும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் வேறு மாதிரி பேசுவான். பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் ஏன் இப்படி நல்லா தானே இருந்தால் வித்தியாசமாக பேசும் பிள்ளைங்க. அப்படிப்பட்ட ரெபல்லியன் ஸ்பிரிட்டின் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வருகிற பிசாசின் தந்திரங்களோடு நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படியே நான் என்ன செய்வான்? நம்மளை விட்டு ஓடி போவான். ரெண்டாவது நாம் பார்த்தோம், பிசாசின் தந்திரமான ஒன்று ரெபல்லியன் ஸ்பிரிட். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்பது, எதற்குமே கீழ்ப்படிய மறுப்பது தான் ரெபல்லியன் ஸ்பிரிட். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவன். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படியானால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். மூன்றாவது பிசாசுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கன்டென்டட் லைஃப். ஒரு திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பான் பிசாசானவன். அவன் ஆண்டவரால் அழகாக படைக்கப்பட்டான். அவனுக்கு இருந்த நிலையில் என்ன செய்யலை? அவனுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. எசேக்கியேல் 28, 13, 14 வாசிங்க. எசேக்கியேல் 28, 13, 14. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகக்கச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அதிசயமா ரொம்ப அழகாக படைக்கப்பட்ட அவனுக்கு அவன் படைப்பில் என்ன இல்லை? ஒரு திருப்தி இல்லை. அதனால தான் சொன்னா, என்ன செய்ய? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தன்னை உயர்த்த நினைத்த அவன் தான் தள்ளப்பட்டு போனான். அப்படிப்பட்ட பிசாசானவன். அப்போ வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எப்போதும் என்ன செய்வான்? ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கையை அவன் கொண்டு உங்களுக்கு காண்பிப்பான். இப்படிலாம் இருக்கக்கூடாது, இது போதாது, நீ இதுக்கு மேலே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பல குறுக்கு வழியில் சம்பாதிக்க தூண்டுவான்.
பரிதானம் வாங்க சொல்லுவான், லஞ்சம் வாங்க சொல்லுவான், வேலை பார்க்குற இடத்துல உங்களை அன்அஃபிஷியலாக கமிஷன் வாங்க உங்களை தூண்டுவான், பொய் சொல்ல வைப்பான், அதிகமாக வேலை பார்க்குற இடங்களில் அதிகாரிகளிடத்தில் பொய் சொல்ல வைப்பான். அது மட்டும் இல்லாமல் கடனை வாங்கி மற்றவர்களுக்கு கடனை கொடுக்காமல் உங்களை ஏமாற்ற வைப்பான், கடன் வாங்கி செலவு செய்ய உங்களை அதிகமாக தோண்டுவான், அவசியம் எது அனாவசியம் என்பதை உங்கள் கண்களுக்கு மறைத்தே போடுவான். இப்படிப்பட்டவன் தான் அந்த பிசாசு. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன வரும், வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு திருப்தி இருக்காது. திருப்தி இல்லாத சூழ்நிலையில் அவரை பார்த்து நான் வாழ, அவருக்கு அது இருக்கிறது, எனக்கு அது இல்லை, இவனுக்கு அது இருக்கிறது, அது அல்ல, அந்த சகோதரி அதை போட்டிருக்கிறாள், நான் அதை போட வேண்டும், இந்த விலையில் வாங்க வேண்டும், அந்த கம்மலை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் என்ன செய்வான், உங்கள் மனதில் தேவையில்லாத எண்ணங்களை உண்டாக்குவான். இப்போ தெரியும், 4 பொம்பளைங்க சேர்ந்து பேசினாங்கன்னா ஒன்று ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா நகையை பற்றி பேசுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்தை பேசுவாங்க. அவங்க பேசும்போது இதை தான் மெதுவாக பேசுவாங்க. ஆனால் அப்படி வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்வான், பிசாசானவன் மனசில் போட்டு 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 வீட்டுக்கு போ, அவர்கிட்ட அதை கேளு இதை கேளுமா, அப்புறம் அந்த ஆள் கிரெடிட் கார்டை வாங்கி அதில் பிரச்சனையில் மாட்டி வாங்க தூண்டுவான். இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வான், பெண்களை என்ன செய்வான், எளிதாக ஏமாற்றி விடுவான். எழுப்பிட்டு வீட்டில் அதை வாங்க இதை வாங்கி ஏவி விடுவான். இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவன் தான் பிசாசு. இந்த தந்திரங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்போதும் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஹலோவின் மாதிரி 2 பொம்மையை மாதிரி போட்டுட்டு வந்து உங்களை பயங்காட்டுறது இல்லை. உங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தான், யோபு பக்கத்தில், யோபு இருக்கும்போது எங்கே இருந்தான், தேவபுத்திரர் நடுவில் தேவனுக்கு முன்பாக தான் அவன் நின்னான். அவன் எங்கேயும் நிற்பான், வருவான். ஆனால் பிசாசானவனை பற்றி நம்ம ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளணும். அவனுடைய கேரக்டரில் ஹீ இஸ் நாட் சர்வ வல்லமை உள்ளவன் அவன் அல்ல. சாத்தான் இஸ் நாட் ஓம்னி பொட்டன்ட். சாத்தான் சகலத்தையும் அறிந்தவன் அல்ல. ஹீ இஸ் நாட் ஓம்னி சென்ஸ். ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும். சாத்தான் எங்கும் நிறைந்தவன் அல்ல. ஹீ இஸ் நாட் ஓம்னி பிரசன்ட். எங்கும் அவன் நிறைந்தவன் அல்ல. அது மட்டும் இல்லாமல் அவன் நாம் பேசுகிறத அவனால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய எண்ணத்தை அவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நாம் ஜெபிப்பதை அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அந்நிய பாஷையில் பேசி குறிப்பாக ஜெபிப்பதை அவனால் எப்போதும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. பார்க்குறோம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எழுதுங்கள், விழித்திருக்க வேண்டும், எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த இடத்துல எப்போது வேணாலும் இருப்பான். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் பார்த்தா, தேவ புத்திரர்கள் நடுவில் தேவனுடைய சந்நிதியில் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் தான் கேட்கிறார், நீ எங்கேப்பா வார அப்படின்னு கேட்டால், பூமி எங்கே என்ன செய்யறான், உலாவி வருகிறான் என்று சொல்கிறான். அவன் எங்கேயும் உலாவி வருவான். ஆனால் ஒரு நேரம் ஒரு இடத்துல தான் அவனால் இருக்க முடியும். ஆனால் அவனுடைய தூதர்கள் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் என்று தான் பார்த்தோம். லூஸ் இது நம்ம இயேசு கிறிஸ்து லேகியோன் என்ற பிசாசு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லும்போது ஒரு பட்டாலியன், ஒரு பெரிய ஆர்மி. இவத்தோடு தான் நமக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. இதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே போய் சொன்னான், இயேசு கிறிஸ்துடைய சொன்னான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 8-9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் ஆண்டவர் உப்பரியில் மலை உச்சியில் கொண்டு விட்டுட்டு சொன்னான், இவர்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், உமக்கு தருவேன் என்று ஆண்டவரிடத்திலே சொன்னான். அப்படிப்பட்டவன் தான் பிசாசு. அவன் கண்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமான காரியங்களை காட்டி கொடுப்பான். இதை வாங்குங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. நிதானத்தோடு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தோடு புத்தியோடு ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். அவன் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் எதிர்த்து நிற்க வேண்டும். இல்லைன்னா ஓடி போக மாட்டான். எதிர்த்து நிற்கும் பொழுது ஓடி போவான். அப்படிப்பட்டமில்ல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, போதும் என்கின்ற மனதினரே கூடிய தேவ பக்தி இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்லாமல் அவன் பாருங்க, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான். பாருங்க, தாத்தா யாரை ஏவி விட்டான், தாவீதை ஏவி விட்டான். எதனால, அவனுக்கு இருக்கிற ஆர்மி காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவன் மனதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு காரியத்தை தாவீதுக்கு காட்டி அவனுடைய மனதை ஏவிட்டான். யோபாவன் சொல்கிறான், ஆண்டவரே சொல்கிறான், இஸ்ரவேலில் குற்றம் உண்டாகுது, இது நடக்கணுமா, இது செய்யணுமான்னு கேட்குறான். அப்போ
அவன் செய்ய சொன்னான், கர்த்தர் இஸ்ரவேலை வாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை அவன் நமக்கு காட்டி கொடுப்பான். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம சிக்க வைப்பான். இதை நம்ம ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அவனுடைய கேரக்டரில் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எப்போதும் பேசுவான். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக என்ன செய்வான், பொய் சொல்லுவான், நம்மை பொய் சொல்ல தூண்டுவான். இது அவனுடைய கேரக்டரில் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? ஆதாம்கிட்ட தான் சொன்னார். ஏவாள்கிட்ட சொல்லவே இல்லை. ஏவாளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏவாளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்கிறார். ஏவாளுக்கு இந்த விஷயமே தெரியாது. ஆதாம் தான் ஏவாள் இடத்துல சொல்லியிருக்க முடியும். ஆண்டவர் ஏவாள்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் தான், அந்த வசனத்துக்கு அப்புறம் தான் ஏவாள் சிருஷ்டிக்கப்படுகிறார். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிசாசு என்ன சொன்னான்? நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? சாகவே சாவார்கள். இவன் என்ன போய் சொன்னான்? காட்டு மிருகங்களிலேயே சர்ப்பமானது எப்படி இருந்தது? மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தந்திரம் உள்ளவன், பிசாசின் தந்திரங்களை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமான பொய்களை சொல்லுவான், ஃபால்ஸ் ப்ராமிசஸை கொடுப்பான். அவன் என்ன சொன்னான்? நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி இல்லாத ஒரு காரியத்தை எடுத்து காட்டி அவர்களை வஞ்சிக்க அவன் தோன்றினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியம் இப்படித்தான் பிசாசு ஒவ்வொரு நாளும் நமக்கு வசனத்துக்கு விரோதமாக நம்மோடு பேசுவான். அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவன் கொண்டு வருவான். பொய்யான காரியங்களை, இல்லாதவைகளை வேத வசனத்திலிருந்தே அவன் என்ன செய்வான்? சில காரியங்களை எடுத்து காட்டுவான். பாருங்க சகோதரர்கள் எல்லாம் நம்ம இருக்கிறோம், கேம்பில் இருக்கீங்க, சொல்லுவான், கொஞ்சம் இந்த பீர்லாம் குடிக்கலாம்ப்பா, ரொம்ப வெயிலெல்லாம் வேலை பார்க்குற, கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ல வைப்பான். உங்ககிட்ட பக்கத்தில் உள்ள வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் என்கிட்டே சொன்னார் ஒரு நாள், தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னார்ல, உன் வயிற்று இதுக்காக நினைச்சு கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கோ, அப்படின்னா ஒயின் குடிக்கிறது என்ன தப்பு? இப்படி தான் என்ன பண்ணுவான்? தந்திரமான காரியங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தந்திரங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வசனத்தை கேட்க விடாமல் உங்களை எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு கெடுப்பான். உங்களை காலையிலேருந்து கம்ப்ளீட்டாக உங்களை வேலையிலேயே பிஸியாக்கி வைப்பான். நீங்கள் பைபிள் எடுத்து உட்காருவீங்க 8 மணிக்கு, அப்போ தான் அந்த பிள்ளை வந்து சொல்லும், டேடி நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதணும், அந்த புக்கு வேணும்னு கேட்கும், இந்த நோட் புக் வேணும், உடனே கார் எடுத்துகிட்டு போவீங்க, அதை வாங்கி கொடுப்பீங்க. வரும்போது ரொம்ப டயர்டாக வருவீங்க, பைபிளை வாசிக்க உட்காருவீங்க, கொட்டாய் வரும், வாசிக்கவும் மாட்டீங்க. என்ன செய்வீங்க? சும்மா கடமைக்கு வாசிப்படுத்து. உங்களை எவ்வளவு தொந்தரவு பண்ணுவான். சர்ச்சில் இருக்கும்போதும் அப்படி தான், கனநித்திரையின் ஆவியை கொண்டு வருவான். தூங்க வரும். வீட்டு காரில் இருக்கும்போது தூக்கம் வராது, சர்ச்சுக்குள்ளே வந்தவொடனே ஒரு தூக்கம் வரும், தூக்கம் வர வைப்பான். மொபைலில் என்ன செய்வான்? இருந்தாலும் உங்களை ஒரு இதை கிரியேட் பண்ணுவான். நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் என்ன செய்யலாம், இன்றைக்கி ராத்திரி டின்னருக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்க வைப்பான். இப்படி உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வேத வசனத்தை கேட்காத அளவிற்கு சிதறடிக்க பண்ணுவான். தந்திரம் உள்ளவன். அவனுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். இங்கே இருக்கும்பொழுது சிந்தனையெல்லாம் வெளியே போகணும். வீட்டை பூட்டினமா, காரை லாக் பண்ணனா, இல்லை அது அப்படி இருக்கா, இல்லை ஊருக்கு ஃபோன் பண்ணணுமா, இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒதுக்கி வச்சுட்டு தெய்வ பிரசன்னத்தில் தேவர் பிரசன்னத்துக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு உங்களுடைய கண்களை குருடாக்குவான். பல காரியங்களை ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக உங்களை திருப்புவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தவதாக அவன் எப்படி செய்வான் கேட்டால், 5வது ஒன்று, எப்போதும் நம் கண்களுக்கு இன்பமாக தோன்றும் பொல்லாதவைகளை நமக்கு காண்பிப்பான். நம்ம கண்களுக்கு இன்பமாக தோன்றும், பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை, பொல்லாதவைகளை அவன் நமக்கு காண்பிப்பான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். கண்களுக்கு அந்த விருட்சம் எப்படி இருந்தது? புசிப்புக்கு நல்லதாக இருந்தது, பார்வைக்கு இன்பமாக காணப்பட்டது.
ஆண்டவர் என்னது இப்படிப்பட்ட காரியங்களை அவன் என்ன செய்தான்? கண்களுக்கு இனிமையானவளை காட்டுகிறவனாக இருப்பான். ஆடம்பரங்களை காட்டுவான், தேவையில்லாத காரியங்களை காட்டுவான். அது நம்முடைய கண்களை பறிக்கிற அளவிற்கு வித்தியாசமானவளை காண்பான். அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காண்பிப்போம். உதாரணமாக நம்ம கைகளில் இருக்கிற மொபைலை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மொபைல் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. மொபைல் இல்லாமல் நம்ம வாழ முடியாத நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒன்று தேவை, வாழ. ஆனாலும் பாருங்கள், திடீர்னு உங்களை ஒரு ஆப்பில் கொண்டு போக வைப்பான், உங்களை சிக்க வைப்பான். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் க்ரோசரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோசரியாகவே வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ளவராக தான் காட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் தேவையில்லாத காரியத்தை பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துக்கிட்டே இருக்கும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் கண்களுக்கு வித்தியாசமானவர்களை காட்டி, இன்பமாக தோன்றுகிற பொல்லாதவைகளை காட்டி உங்களை வஞ்சிக்க அவன் தயாராக இருக்கிறான். மிகவும் தந்திரசாலி. அப்படிப்பட்டவன் அப்படி தான் காட்டினான். ஏவாளுடைய கண்களுக்கு அப்படி எப்படி இருந்தது? அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட காரியத்தை அவன் எப்படி காமிச்சான்? அவளுக்கு புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாகவும் அவன் காட்டிவிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும். வேதத்துக்கு வசனத்துக்கு தகுந்தவர்களாம் வாழ வேண்டும். ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாம் வாழ வேண்டும். நம்முடைய கண்களுக்கு ஆல் த கில்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை காட்டி உங்களை ஏமாற்றும் பொழுது திடீர்னு பாருங்கள், ஒரு ஃபோன் வரும். உங்களுக்கு ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை பிரதர், இல்லை சார், வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ராப் பண்ணுவான், உங்களுக்கு காட்டுவான். அதில் போட்டால் அவ்வளோ வரும், இதில் போட்டால் இவ்வளோ வரும். நிதானமாக செயல்பட வேண்டும். நம்ம பேராசையோடு சில காரியங்களில் நம்ம ஈடுபட்டுட்டோம்னா யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுவான், 3 நாளில் பணக்காரன் ஆயிடலாம், 4 நாளில் மில்லியனர் ஆயிடலாம். பி கேர்ஃபுல். பிசாசானவன் கண்களுக்கு இன்பமானவைகளை இனிதானவைகளை காட்டுவான். அவன் தந்திரசாலி. அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அடுத்ததாக கோபத்தை பாவமாக அவன் மாற்றுவான். பாருங்க, கோபம் என்பது மனித இயல்புகளில் ஒன்று. வேதம் என்ன சொல்லி? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவன் என்ன செய்வான்னு கேட்டால், உங்கள் கோபத்தை தனிய விடாமலே வச்சுருப்பான். அவன் உங்கள் கோபத்தை நம்ம என்ன செய்து, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஆனால் அவன் என்ன செய்வான்னா, அந்த கோபம் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? தனிய விடவில்லை என்றால் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். எல்லா குடும்பங்கள்லேயும் எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனித இயல்புகளில் ஒன்று. எப்படி ஆண்டவர் நமக்கு கர்த்தர் சிருஷ்டிப்பில் ஒரு சிரிப்பை கொடுத்திருக்கிறாரோ, ஒரு நல்ல ஒரு பேச்சை கொடுத்திருக்கிறாரோ, முகபாவனை கொடுத்திருக்கிறாரோ, அழுகையை கண்ணீரை துக்கத்தில் கண்ணீர் வர வைக்கிறாரோ, அதுபோல் மனிதன் எரிச்சல் அடையும் போது ஒரு கோபம் வந்து விடுகிறது. இது மனித இயல்புகளில் ஒன்று. ஆனால் கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? கோபம் கொள்ளாமல் இருக்க முடியுமா? கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம், மனித இயல்பு இது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அவன் என்ன செய்வான்? உங்கள் கோபம் தனியாக விடாதபடிக்கு 2 பேரும் என்ன செய்வான்? பேரலெல்லாம் அவன் அப்படியே இன்ஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க. ரைட்டு வரைக்கும் செட்டில் ஆகுமா? செட்டில் ஆகாது. பிள்ளைகள் பார்த்துட்டே இருப்பாங்க. கோபத்தோடு அன்றைக்கு குடும்ப ஜெபமே இல்லாமல் தூங்கி விடுவீர்கள். அவனுக்கு அது சக்ஸஸ். தந்திரசாலி. உங்கள் கோபம் தனிய விடாமல் பண்ணுவான். பெண்களை அதிகமாக பேச வைப்பான். சூரியன் அஸ்தமிக்கும் போது முன்னால் தனியணும்னு சொல்லுவான், தனிய மாட்டான். கூடி அதை கோபத்தை எரிச்சலாகுவான். கெட்ட வார்த்தைகளை பேச வைப்பான். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வைப்பான். அது மட்டுமல்ல, கசப்பை உண்டாக்குவான். மன்னிக்கிற சுபாவத்தை உங்களை விட்டு எடுத்து போடுவான். இப்படிப்பட்ட தந்திரசாலி. கோபத்தின் மூலமாக இவ்வளவு பாவங்களையும் அவன் என்ன செய்வான்? நொடி பொழுதில் செய்ய தூண்டுவான். அப்போ என்ன செய்யணும்? அவன் தந்திரசாலி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதை அறிந்த நாம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை தனித்து விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு
வேண்டாம் என்று வேதம் சொல்லுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது கோபத்தை விட்டு விடுவோம், பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்போம், அவன் நம்மை விட்டு ஓடி போவான். 7ஆவதாக ஒரு காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். விசுவாசிகளின் பிள்ளைகள் மேல் எப்போதும் அவன் என்ன செய்வான்? கண் வைப்பான். நம்முடைய பிள்ளைகள் மீது அவன் எப்போதும் கண் வைப்பான். நான் சொன்னாலே பிள்ளைகளுக்கு அந்த ரெபல்லியன் ஸ்பிரிட் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ நம்ம பிள்ளைகளை நாம் அவன் தந்திரமாக நம்முடைய பிள்ளைகளுடைய மனதை கெடுக்க பார்ப்பான். நாங்கள் நன்றாக ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருப்போம் நாம், ஆனால் நம்ம பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்போம். ஆனால் அவன் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை திருட நினைப்பான். அவன் என்ன ஈஸியாக அதை வஞ்சிக்க நினைப்பான், அவர்களை வேறு வழியில் திருப்பணும்னு நினைப்பான். அப்போ என்ன செய்யணும்? நம்ம பெற்றோர்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசை கட்டி நம்முடைய பிள்ளைகளை கட்டவிழ்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்கள். உலகத்துக்காக ஜெபிக்கலாம், யுக்ரைனுக்காக ஜெபிக்கலாம், ரஷ்யாவுக்காக ஜெபிக்கலாம், தப்புன்னு சொல்லலை. பிள்ளைக்கு ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். முடிந்த அளவில் தலையில் கையை வைத்து ஜெபிங்க. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாக இயேசுவின் நாமத்தினால எல்லா கிரியைகளையும் நான் கட்டி அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். அவன் கொடுக்குற வரையில் தலையில் கை வச்சு ஜெபிச்சுட்டு இருங்க. கர்த்தர் அவனை ஒரு நாள் நிச்சயமாக சந்திப்பார். பொல்லாத வழிகளிலிருந்து அவனை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார், பாதுகாப்பார். இதுதான் உண்மை. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அடுத்தாவதாக கடைசியாக அவன் குற்றப்படுத்துவான். அவன் குற்ற மனப்பான்மை உள்ளவன், அவன் குற்றப்படுத்துவான். வாசிங்க ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குவார். நம்மதுக்கு ஒரு குற்ற மனப்பான்மையை அவன் கொண்டு வருவான். எப்போதும் பழைய பாவங்களை காட்டுவான். நீ இப்படி இருந்த, நீ இப்படியெல்லாம் இருந்த, இன்னைக்கு இப்படி வாரம்பான். ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாளில் நடப்பது. நம்முடைய வாழ்க்கை தொடர் ஓட்டம். அது என்டியூரன்ஸ் ரைஸ். முற்றுமுடிய நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டு நாளையிலிருந்து இப்படியே போயிட்டு இருந்தால் எல்லா காரியம் நடக்குன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். முற்றுமுடிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிற அந்த நொடி பொழுது வரையில் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது தான் ரட்சிப்பு பூரணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சமயங்களில் அவன் சில பாவங்களை காட்டி நம்மை குற்றப்படுத்த நினைப்பான், சில குற்றத்துக்குள் கொண்டு வருவான். ஆனாலும் கர்த்தர் நம் மீது நோக்கமாக இருக்கிறார். கிருபையினால நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். அவரிடத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட அவருடைய குறைகளை மன்னிக்கிறார். பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்த பொழுது அந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆவது தரம் அவன் ஆண்டவரை மறுதலிப்பா என்று கர்த்தர் சொன்ன வசனத்தை உடனே கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த 3ஆவது தரம் அவன் மறுதலித்த உடனே ஆண்டவர் அப்படியே அவனை பார்க்காரு. அப்போ என்னன்னா, அவன் ரொம்ப வேதனைப்படுதான். ஆனால் ஆண்டவர் என்ன நினச்சிப்பார்? நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பேதுரு, 3 தடவை நீ என்னை மறுதலிச்சிட்ட, ஆனால் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார். அப்படிப்பட்ட மன்னிப்பதற்கு தயவு பெருத்த தேவன். ஆனால் இவன் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அவர் நமக்காக நாம் பார்க்கிறோம், நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஆண்டவர் ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், அட்வொகேட் என்று பார்க்கிறோம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவன் சாத்தான் எங்க நிற்கிறான்? வலது பக்கத்திலே நிற்கிறான், துரோகம் செய்ய. அப்போ அவன் அந்த 4 வசனம் 5 வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை, அந்த 3ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 3 யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் ஆண்டவர் அவன் என்ன சென்று கொண்டார்? பிசாசானவனை கடிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே இஸ்ரவேலை
தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்றார். அப்போ இவனுக்கு இருக்கிற அழுக்கு வசனங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன குற்றமனப்பான்மை இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது ஒருவேளை பிசாசு சொல்லுவான், நீ இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்க, அதை செய்துட்டு வந்திருக்க, இதை செய்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். இருந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பதற்கு கிருபை பொறுத்தவராக இருக்கிறார் என்று நாம் நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையை விருதாவாக எண்ணிவிடக்கூடாது. கிருபை பெறுகிற இடத்துல பாவம் செய்யலாமா கூடாதே என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் கிருபை இருக்கிறது என்று சொல்லி பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை அறிந்தோ அறியாமல் செய்கிற குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அதற்கு அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். காலையில் சர்ச்சையை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு செய்தி அருமையாக இருந்தது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனமும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கிருபாசனத்தண்டை ஓடி வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கிருபையாக மன்னித்து உங்களுக்கு அவர் மன்னிப்பை கொடுக்க, அவர் உங்களை அணைத்து கொள்ள, அவர் உங்களை அரவணைத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். பிசாசின் தந்திரங்களும் அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அவன் பெருமை உள்ளவன். அவன் பெருமைக்கு நாம் எதிராக தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு ரெபல்லியன் ஸ்பிரிட் உண்டு. திருப்தி இல்லாத மனப்பான்மையை நமக்கு கொண்டு வருவான். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுவான். நம்மை பொய் சொல்ல வைப்பான். நம் கண்களுக்கு தேவையில்லாத இச்சையானவைகளை காட்டுவான். கோபம் என்ற சுவாத்தை நமக்கு கொண்டு வந்து நம்மை பாவம் செய்ய தூண்டுவான். விசுவாசிகளின் பிள்ளைகள் மேல் கண் வைப்பான். குற்ற மனப்பான்மையை எப்பொழுதும் கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அவைகளுக்கு எதிர்த்து நிற்போம். அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு இருக்கும் பரம்பிதாவே, முடிக்குமார் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால
எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக, கொடுத்த சமாதானம் சந்தோஷத்துக்காக சோதரம், அந்நிய தேசத்தில் கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக சோதரம். வந்துள்ள ஒருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் நான் கடந்து போகிற பாதையை நீர் அறிவீர். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தித்தரலும். ஆண்டவரே, அப்படி 25 வாஞ்சலான நிறைவேற்றி தாரும். அப்படி போக்குவரத்து ஆசீர்வதியும். ஊரில் இருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். மறுபடியும் எங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆட்கொண்டு எங்களை வேலியடித்து காத்துக்கொள்ளும். சாத்தானுடைய சோதனைக்கும் தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபையாக வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்டுக்கொள்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்தல் பாதுகாப்பும் நம் மனிதரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷம். போயிட்டு வாங்க.